நாங்கள் வந்து ஆலையம்மன் கோயிலில் கடை வச்சிட்ருக்கோம். ஆனால் வந்து நாங்கள் வந்து உங்கள் சாமியை நல்லாவே கும்பிடுவோம். ஆனால் நீங்கள் வந்து எங்கள் சாமியை கும்பிடுறது பாவம், இதெல்லாம் ஏன் சொல்கிறீங்க? அதே மாதிரி உங்களுடைய விசேஷம்னா நாங்கள் அந்த பிரசாதத்தெல்லாம் வாங்கி நாங்கள் சாப்பிடுவோம். நீங்கள் வந்து எங்களுடைய பிரசாதத்தை வந்து அது வந்து நாங்கள் தொட்டால் பாவம் அப்படி சொல்கிறாங்க. அது எதுக்குன்னு அந்த கேள்வி தான். சரி, ஒரு அழகான கேள்வி தான் கேட்டிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து உங்களுடைய இதெல்லாம் நாங்கள் வணங்கி கும்பிட்டுக்கிறோம். முஸ்லீம்கள் வந்து என்ன செய்கிறீங்க, எங்களுடைய சாமி வந்து கும்பிட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சொல்கிற அல்லாவை கும்பிட்றதுல எங்களுக்கு மறுப்பு கிடையாது, நாங்கள் கும்பிட்ற மாதிரி நீங்கள் ஏன் கும்பிட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அது முதல் விஷயம் வந்து இதில் எது சரின்றதை நம்ம யோசிக்கணும். முஸ்லீம் செய்கிறதை விட்டுருவோம், நீங்கள் செய்கிறதை விட்டுருவோம். இப்போ ஒருத்தரை கும்பிட்றதா இருந்தால் கடவுளை கும்பிடணும். கடவுளை கும்பிட்றதா இருந்தால் கடவுள் என்பவர் நம்மை விட மேலே இருக்கணுமா, நமக்கு சமமாக இருக்கணுமா, நம்ம கீழே இருக்கணுமா? கண்டிப்பாக நம்மளோட மேலே இருக்கணும். கடவுள் நம்ம நினைக்கிறதா இருந்தால் எல்லா வகையிலையும் நம்மளை விட மேம்பட்டவராக இருக்க வேண்டும். இப்போ நம்ம ஒரு இதை நான் கும்பிட்றேன்னு சொன்னால் இது வந்து நான் பேசுகிறத கேட்காது, நான் சொல்வதை இது புரிந்து கொள்ளாது, எனக்கு இது பதில் தராது. இந்த மைக்கை நான் கும்பிட்றேன்னு வைங்களேன், இதுக்கு எனக்கு இருக்கிற அறிவு இதுக்கு இருக்குதா? இல்லை. நான் பேச முடியும், இதுக்கு பேச முடியாது. நான் காதில் கேட்க முடியும், இது காது கிடையாது, கேட்க முடியாது. எனக்கு மூளை இருக்குது, இதுக்கு மூளை கிடையாது. அப்போ நம்ம ஒன்றை கும்பிடுவதாக இருந்தால் அது வந்து நம்மளை விட பவர் கூடுனதாக இருக்கணும். இஸ்லாம் சொல்ல நீங்கள் பார்க்காதீங்க, நீங்கள் வணங்குறதையும் பார்க்காதீங்க, இதை ரெண்டையும் விட்டுருவோம். நம்ம பொதுவாக சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம கடவுள்னு ஒரு அந்தஸ்தை ஒருத்தர் கொடுப்பதாக இருந்தால் அது எப்படி நம்மளை விட கீழே உள்ளதாக இருக்க முடியும்? இப்போ நம்மளாக ஒரு வடிவத்தை உண்டாக்கி கொடுக்குறோம். அந்த வடிவத்தை உண்டாக்குனது யார்? கடவுளே வானத்தில் இறக்கினாராத? இல்லை. நம்மளாக ஒரு வடிவத்தை உண்டாக்கி கொண்டு இவர் கடவுள் அப்படிங்கிறோம். அப்படின்னு நம்ம தாயோ தகப்பனோ ஊரில் உள்ள 4 மக்களோ யாரோ சொல்லியிருப்பாங்களே தவிர அது எப்படி கடவுள்? நீங்கள் தானே அதை உண்டாக்குனீங்க. நீங்களாக ஒன்றை தயார் செய்து கொண்டு, அப்படி தயார் செய்தது கூட அது ஏதாவது பவர் உள்ளதாக இருக்கானா? அப்படியும் இல்லை, பவர் உள்ளதாகவும் இல்லை. நம்மளால் இல்லாத ஒன்றை இருப்பதாக நம்மளால் நினைத்து கொண்டு கடவுளே என்னை காப்பாற்ற நம்ம கேட்குறோம். அப்படி கேட்கும் பொழுது அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அறிவை கொண்டு சிந்திச்சு நீ என்ன செய்ய, எந்த காரியத்தையும் செய்யின்னு சொல்லுது. இப்போ நாங்கள் அல்லான்னு ஒருத்தனை வணங்குறோம், அல்லாவுக்கு உருவம் எப்படிங்கன்னு தெரியாது. ஆனால் எப்படி நாங்கள் நம்புகிறோம்? அவன் பவர்ஃபுல்லானவன், எங்களோட சக்தி உள்ளவன், அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான். நாங்கள் அவனை பார்க்காவிட்டாலும் அவன் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு அணுவும் அவனுடைய கண்ணுக்கு தெரியாமல் அசைய முடியாது. ஒரு மரத்தில் ஒரு இலை கீழே விழுந்தாலும் அதை அவன் அறிந்து கொண்டிருக்கிறான். எல்லா பிரார்த்தனை அவன் காதில் விழுகிறது. நம்முடைய நன்மை தீமைகளெல்லாம் பதிவு செய்து அதற்கு பரிசோதனை கொடுப்பான் என்று நம்பும் பொழுது நம்மளோட ஒரு கடவுளை பார்க்காவிட்டாலும் மனசால் நாங்கள் வரித்திருக்கிற அந்த கடவுள் வந்து ஒரு சூப்பர் பவர், அது மாதிரி சர்வசக்தி உள்ள ஒருவன் என்று நாங்கள் நினைக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு பணிவதில் அர்த்தம் இருக்கிறது. பணிகிற அந்த மேலே உள்ள ஆள் தானே பணியணும். நான் சாதாரணமாக கேட்குறேன், நீங்கள் ஒரு ஊரில் ஒரு பெரிய பிரமுகராக இருக்கிறீங்க, ஒரு தெருவில் ஒரு சமுதாயத்தில் ஒரு பஞ்சாயத்து போர்டில் தலைவராக இருக்குன்னு வைங்களேன், நீங்கள் வந்து உங்களை விட கீழே உள்ள ஆளை போய் கும்பிடுவீங்களா? பஞ்சாயத்து போர்டு தலைவராக இருக்கிறவர் தன்னையும் மற்றவங்க மதிக்கணும்னு நினைப்பாரே தவிர அவர் என்ன செய்யக்கூடாது, மற்றவங்களாம் தன்னை வந்து மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, மற்றவங்கள நான் மதிக்க நினைக்க மாட்டார். அப்போ ஒரு மனிதன் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவனை விட மேலே உள்ள மனிதனைத்தான் மதிக்கிறான், கீழே உள்ளவனை மதிக்க மாட்டேங்கிறான். கீழே உள்ளவனை போய் நான் போய் காலில் விழுந்து கும்பிட்றேன்னு சொல்ல முடியுமா? இப்போ முதல்வராக ஜெயலலிதா, கருணாநிதி போன்றவர்கள்லாம் இருந்தாங்க. இப்போ ஜெயலலிதா இருக்கிறாங்க, நேற்று கருணாநிதி இருந்தார். அவங்க காலில் பல பேர் விழுவுறாங்க. அப்போ அவங்க வந்து நம்ம காலில் விழுவாங்களா? உங்கள் காலில் அவங்க விழுவச்சுன்னா ஏற்றுக்குருவாங்களா? அவங்க நான் யார் நீ யாருன்னு கேட்பாங்க. அப்போ மனிதர்கள்லேயே இப்படி ஒரு சின்ன வித்தியாசம். ஆனால் நமக்கு மனிதன், அவங்களுக்கு இருக்கிற அறிவு, அவங்களுக்கு இருக்க எல்லாமே நமக்கு இருக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட அந்த பவர் என்கிற ஒரு விஷயத்தில் அவங்க உயர்ந்திருக்கிற காரணத்தினால், அதிகாரம் என்கிற வகையில் அவங்க உயர்ந்திருக்கிற காரணத்தினால் அவங்க நம்ம காலில் விட மாட்டார்கள். விழணும் என்று நாமளும் எதிர்பார்க்க மாட்டோம். அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ நம்ம கடவுள்னு சொல்கிறோம். கடவுள்னா யாரு? நமக்கு எல்லாத்தையும் தரக்கூடியவர், சர்வசக்தி உள்ளவர், நம்ம கோரிக்கை நிறைவேற்றக்கூடியவர், அப்படிங்கிறது தான் கடவுள் என்று ஒரு பக்கம் சொல்லி கொண்டு ஒரு வடிவத்தை நம்ம வைத்துக்கொண்டு இதுதான் கடவுளுங்கிறோம். இது எப்படி வந்து இது சரியாக வரும்? அறிவுப்படி சிந்திச்சு பார்த்தோம் என்று சொன்னால் சரியாக வருமா என்று சொல்லி முஸ்லீம்கள் நாங்கள் ஒதுக்கிறோம். உங்களை வந்து தடுக்கிறது கிடையாது. நீங்கள் உங்களுக்கு புரிந்து நீங்கள் சரின்னு பண்ணால் நீங்கள் செஞ்சுட்டு அது குறுக்க நாங்கள் வர மாட்டோம், அது விமர்சிக்கவும் மாட்டோம். நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறோம். நாங்கள் ஏன் செய்யலை,
என்று கேட்டீர்களேயானால் நாங்கள் பார்க்கிறோம் இது இப்படி கடவுளாக இருக்க முடியும். கடவுள் இல்லை, நம்ம யாரோ ஒருத்தனை செஞ்சான், ஒரு சிற்பி தான் உட்காந்து செதுக்கி செய்கிறான் அல்லது ஒரு மோல்டு பண்ணி செய்கிறான். ஏதோ 2 மனித தொழிலாளிகள் தான் என்ன செய்கிறாங்க, அதை உருவாக்குகிறார்கள். உருவாக்கி முன்னாடி வரைக்கும் ஒரு சாதாரண சிமெண்டாகவோ கல்லாகவோ தான் இருக்கிறது. ஒரு வடிவத்தை அவர் கொடுக்குறார்கள். கொடுத்தோன்னே கடவுள்னா எப்படி ஆகும்? என்னத்தை நம்ம பார்த்துட்டோம், அதுலேருந்து எக்ஸ்ட்ரா பவர் என்ன பார்த்தோம்? ஒன்றும் பார்க்கவும் இல்லை. அதுலேருந்து என்னத்தையாவது பார்த்து நம்பினா பரவாயில்லை, ஒன்றையும் நம்ம பார்க்கவும் இல்லை. இல்லாத ஒன்றை இருப்பதாக நம்மளாக ஒரு கற்பனை பண்ணி கொண்டு செய்யும் பொழுது அதை எல்லாரும் செய்யணும்னு எதிர்பார்க்கலாமா? சரின்னு நினைக்கிறவங்க நீங்கள் செய்யுங்க. அது சரியில்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு முஸ்லீமும் அதை வணங்கணும்னா அது எப்படி சரியாக வரும்? அது நாங்கள் யோசிக்கிறோம், எப்படி நம்ம நல்லா தெரியுமே, இது எப்படி ஒத்துக்கிற முடியும், இது எப்படி நம்ம கடவுளாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நினைத்து என்ன செய்கிறோம். அது அடுத்ததாக எல்லா மதங்கள்லையும் கடவுள் ஒருத்தன் சொல்லப்பட்டிருக்கிறது பேசிக்காக. பிறகு தான் பல கருத்துக்களை திணித்து விட்டார்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். குலம் ஒன்று தான், எல்லாம் மனித குலம் தான், ஜாதியெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாரும் ஒரே குலம் தான், தேவன் ஒருவன் தான். இதானே எல்லா காலத்திலையும் உள்ளது. ஆதி காலத்திலேருந்து உள்ளது என்ன? கடவுள் ஒருத்தன் என்பது தான். அப்போ ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற ஒரு கான்செப்டை மனசில் வைத்து பார்த்தீர்களேயானால் ஒரு வடிவம் தானே இருக்கணும் கடவுளுக்கு. ஒருத்தன் தான் கடவுள் ஆயிடுச்சு. அந்த கடவுள் ஒருத்தனாக இருப்பானே ஆனால் எல்லாரும் கும்பிட்றதும் ஒரு வடிவத்தில் தான் இருக்க வேண்டும். ஒருத்தர் ஆணாவோட கும்பிட்றாரு, ஒருத்தர் பெண்ணாக கும்பிட்றாரு, ஒரு சின்ன பிள்ளையாக கும்பிட்றாரு, ஒருத்தர் பெரியாளாக கும்பிட்றாரு, ஒருத்தர் மனித வடிவத்தில் கும்பிடுகிறார், இன்னொருத்தர் வேறு வடிவத்தில் அதை கும்பிடுகிறாரு. இப்படி பலவிதமானதாக இருக்கும். ஏன்னா அது யார் கடவுள்? ஒரு கடவுளுங்கிறோம். அந்த கடவுளுடைய வடிவம் இதுதான் என்று சொல்லுவாங்க. ஒன்றை காட்டணுமா இல்லையா? ஒன்று காட்ட முடியலையே. நிறைய காட்டினா என்ன தெரிகிறது? யாரோ கற்பனையில் உருவாக்கி இருக்கிறாரு என்று தான் தெரிகிறது. அப்போ நிறைய இல்லைன்னு விளங்குறது. இன்னும் சொல்ல போனால் அந்த சித்தர்கள் பாடல் கூட நீங்கள் பார்க்கலாம். நட்டகல்ல தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து மோனமோனொன்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ. என்ன செய்கிறாரு? நீனா ஒரு கல்லை நட்டிக்கிட்டு நட்டகல்லை தெய்வம் நீனே சொல்லி கொண்டு, அப்போ நான் 4 புஷ்பத்தை அதில் போட்டுக்கொண்டு நீ வணங்குறியப்பா, நட்டகல் பேசுமா? நான் அந்த நீனா நட்டிக்கிட்ட ஒரு கல் எப்படி பேசும் என்று சொல்லி முஸ்லீம் படிக்கலை. இதை இந்து மதத்தில் கரை கண்டவர்கள் கருதப்படக்கூடிய சித்தர்கள் பாடல்கள் இது இருக்கிறது. அப்போ சித்தர்கள்லாம் என்ன கருதுறாங்கன்னு கேட்டால், நம்மளாக வணங்குற ஒரு கல் இப்படி கடவுளாக முடியும்? நம்ம தானே உண்டாக்கி கொண்டோம். நாம் படைத்ததை வணங்குவதா, நம்மை படைத்தான அவனை வணங்கும்? அதான் கொஸ்டின். இப்போ நம்மை எவன் படைத்ததாக நினைக்கிறோமோ அவனை வணங்க வேண்டும். நாம் எதை உருவாக்கி கொண்டோமோ அது நம்முடைய வணக்கத்திற்கு உரியதாக ஆகாது, தேவைக்கு உரியதாக ஆகலாம். இந்த மைக்கை படைச்சு கொண்டோமா, பேசுவதற்கு தேவை, பேசி முடிவு தூக்கி போட்டு போயிட வேண்டியதான். கும்பிட முடியுமா? இதை போய் முடியாது. அப்போ நமக்கு படைத்த பொருள்களை பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர அதுக்கு எப்படி கடவுள் தன்மை கொடுக்கறது என்று இஸ்லாம் எங்களுக்கு சொன்னதுனால அறிவோடு சிந்திச்சு கடவுளை ஏற்றுக்கிறங்க. சும்மா எல்லாத்தையும் கடவுள்னு சொல்லிவிடாதீங்க. கடவுள் கொள்கை என்பது ஒரு ஒரு பகுத்தறிவுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். கடவுள் தானே பகுத்தறிவு கொடுத்துருக்கிறாரு. பகுத்தறிவு என்று நம்ம கொடுத்தது யார்? கடவுள் தானே. அந்த அறிவுக்கு ஏற்றவாறு விஷயத்தை நம்ம நம்பினா தான் அந்த கடவுளுக்கு கொடுக்குற கண்ணியமே. அவர் கொடுத்த பகுத்தறிவை கீழே மிதிச்சு போட்டு நான் இஷ்டத்துக்கு செய்வேன் என்று சொன்னால் அப்போ கடவுளை மதிக்கிறதா ஆகாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி சில ஊர்களில் கோயில்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஒப்பிலியப்பன் கோவில்லாம் ஒரு கோவில் இருக்குது கும்பகோணத்து பக்கத்தில். ஒப்பிலியப்பன் என்ன? ஒப்பில்லாத அப்பன், அவனுக்கு நிகர் யாரும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே கடவுள் தான், அவனுக்கு ஒப்பு இல்லை, அவனுக்கு ஈக்குவலாக யாரும் இல்லைன்னா அது ஏன் பல வடிவங்கள் ஆகுது? பிற்காலத்தில் உள்ளவங்க இஷ்டத்துக்கு செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இது கடவுள்கிட்டேருந்து வந்த கோட்பாடாக இல்லாமல் மனிதர்கள் நினைத்து கொண்டவாறெல்லாம் ஒரு உருவத்தை என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு உருவாக்கி கொள்கிறார்கள். அந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் கடவுண்டாக்கணுமே ஆனால் நம்ம பிரிஞ்சிருவோம். என் கடவுள் இது, உன் கடவுள், என் குலசாமி உன் குலசாமி, என் தெருவுக்கு ஒரு சாமி உன் வீட்டுக்கு ஒரு சாமி அப்படின்னு ஆக்கிட்டு போனோமே ஆனால் மனிதன் பிரிஞ்சிடறான். கடவுளை நிறைய பிரித்தோம் என்று சொன்னால் மனிதன் பிரிந்து விடுகிறான். அப்போ மனித ஒற்றுமை வருவதாக இருந்தால் நீங்கள் அல்லான்னு சொல்ல தேவையில்லை. நீங்கள் ஒரு நம்மளுக்கு மேலே உள்ளவனை வணங்க வேண்டுமா, நம்மளால் உருவாக்கப்பட்டது வணங்க வேண்டுமா என்று நீங்கள் சிந்தியுங்கள். இதைத்தான் நபிகள் நாயகம் அவர்கள் மக்களுக்கு போதித்தார்கள். அவங்க நபிகள் நாயகம் காலத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பிரயாணத்தில் போவாங்க, 3 கல் வச்சு என்ன செய்வாங்க, அடுப்பு கூட்டி சமைக்குவாங்க. அடுப்புக்கு 3 கல் வைப்பாங்கல்ல, சமைச்சு முடித்த உடனே அதில் ஒரு கல்லை தூக்கி வச்சு கும்பிடுவாங்க. எந்த கல்லை அடுப்பில் வச்சுக்கிட்டு அடுப்பாக பயன்படுத்தினார்களோ அந்த கல் சமைச்சு முடித்தோன்னு என்ன ஆயிரும், அடுத்த செகண்ட் தெய்வம் ஆயிரும்.
இதெல்லாம் நபிகள் நாயகம் காலத்து இதெல்லாம் பார்த்துட்டு தான் நினைஞ்சாங்க. நீங்கள் உருவாக்கி கொண்டதை ஏன் இப்போ வணங்குறீங்க? நீங்கள் தானே படைச்சிங்க அதை. அப்படி குர்ஆனில் கூட சில வசனம் இருக்கிறது. நீங்கள் யார் வேணாலும் வணங்கிட்டு போங்க. அப்படி வணங்கக்கூடியவர்களுக்கு பிடிக்கின்ற கைகள் இருக்கிறதா குர்ஆன் கேட்குறது. கை மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறீங்க, அந்த கை பிடிக்குமா? என் கை பிடிக்குதில்ல, உங்கள் கை பிடிக்க வேண்டியது பிடிக்குமில்ல. நாம் ஒரு வடிவமாக சமைத்தோம் என்று சொன்னால் அந்த கைகள் பிடிக்குமா? பிடிக்காது. அந்த கால்கள் வந்து நடக்குமா? நடக்காது. கால் மாதிரி செஞ்சு வச்சுருப்போம், அந்த கால் நடப்பதற்கு உதவுமா? குர்ஆனில் அப்படி வசனமே இருக்குது. அலகும் ஐதீன் எப்துசூன பிஹா, அவர்களுக்கு பிடிக்கக்கூடிய கைகள் இருக்கின்றனவா? அம்லகும் அர்ஜுனுன் எம்சூன பிஹா, நடப்பதற்குரிய கால்களாவது இருக்கிறதா? பேசுவதற்கு அம்லகும் ஆதானுன் எஸ்மவுன பிஹா, கேட்பதற்குரிய செவி இருக்கிறதா? செவி மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறோம், அந்த செவி கேட்குமா? ட்ரம் இருக்கிறதா? அதில் கேட்பதற்கான அம்சம் ஏதாவது இருக்கிறதா என்று நபிகள் நாயகம் அவங்க காலத்தில் சிலை வழிபாட்டாங்க இல்லையா? அந்த மக்களை நோக்கி நபிகள் நாயகம் கேட்டார்கள். அதுக்கு தான் அடி உதைக்கலாம் ஆளானார்கள். ஆனாலும் அந்த மக்கள் புரிந்து திருந்தி நினைஞ்சாங்க. சரி, நமக்கு மேலே உள்ளதை நம்ம வணங்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வந்து விட்டார்கள். அப்படி ஒரு தான் சரி என்று ஏற்றுக்கொண்ட நாங்கள் எப்படி நீங்கள் அதை வணங்கணும்னு கேட்கலாம்? நீங்கள் உங்களை வந்து நாங்கள் தடுப்பதோ நாங்கள் விமர்சிக்கிறே கிடையாது. நீங்கள் ஏன் வணங்கலன்னு கேட்டதற்காக வேண்டி நாங்கள் ஏன் அதை செய்ய முடியாது என்றால் நாங்கள் ஒரு கோட்பாடில் நாங்கள் சிந்தித்து பார்த்து இதுதான் சரி என்று நாங்கள் ஒரு மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம். அந்த மார்க்கத்தில் அது இல்லைங்கும் போது என்ன செய்ய முடியாது, அதை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. உதாரணம் அவ்வளோ வேண்டியதில்லை. இப்போ பிரதானமாக 2 கட்சி இருக்குது, திமுக அண்ணா திமுகன்னு இருக்குது. அதிமுகவுக்கு வந்து தலைவராக ஜெயலலிதா இருக்கிறாங்க, திமுக தலைவராக கருணாநிதி இருக்கிறாங்க. இப்போ வந்து திமுக காரர் ஒருத்தர் அவர் பாக்கெட்டில் ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிட்டு அப்படி தெரிகிற மாதிரி கருணாநிதி முன்னாடி போனால் என்ன ஆகும்? இவர் திமுக ஆள் சீட்டு கேட்க போகிறாரு, உள்ளாட்சி எனக்கு ஒரு சீட்டு வேணும்னு. பாக்கெட்டில் என்ன படம் வச்சுருக்காரு? ஜெயலலிதா படம் வச்சுருக்காரு, மெல்லிசான சட்டை, அந்த படம் தெரியுது கருணாநிதிக்கு. இப்போ என்னுடைய எனக்கு சீட்டு தாங்க கொடுப்பாரா? சீட்டு தர்றதா உன்னை கட்சியில் வச்சுக்கிறதான்னு பேசணும், யோசிக்கணும். அதே மாதிரி ஜெயலலிதாவுடைய சேர்ந்த ஒருத்தர் அப்படியே மாற்றி போனார்னு வைங்க, கருணாநிதி படத்தை வச்சுக்கிட்டு ஜெயலலிதா முன்னாடி போக முடியுமா? இப்போ மனிதர்கள் என்ன செய்கிறான்னா, ஒன்றை நம்ம ஏற்றுக்கொண்டோமே ஆனால் சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னை ஏற்றுக்கிட்ட நீ அதை எப்படி ஏற்றுக்கிறவ அப்படின்னு கேட்குறார்களே. அதை விட இது முக்கியமானது இல்லை. நீ ஒரு இறைவனை ஏற்றுக்கிற, ஒரு இறைவன்கிற, அப்புறம் எப்படிப்பா நீ பல இறைவன் வருதுன்னு இறைவன் கேட்க மாட்டானா? மனிதனை கேட்குறானே, மனிதனை அப்படியெல்லாம் திங்க் பண்ணுறானே. அந்த ஒரு காரணத்தினால நாங்கள் என்ன செய்வதில்லைன்னு கேட்டால் ஒரு இறைவனை தான். அதனால் உங்கள் மேலே வெறுப்போ சண்டையோ இது மத நல்லிணக்கத்துக்கு எதிரானதும் கிடையாது. நீங்கள் என்ன செய்ய புரிஞ்சுக்கிறேன், எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு இப்போ உதாரணமாக புரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன். இது ஒரு கசப்பாக எடுத்துக்கொள்ளாமல் இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்? நம்ம சமூகத்தில் சில பேர் சைவ உணவு சாப்பிடுவாங்க, சில பேர் ரெண்டையும் சாப்பிடுவாங்க. அசைவம் சாப்பிட்றவனுக்கு சைவம் பஞ்சாயத்து கிடையாது. அப்போ அசைவத்தையும் சைவத்தையும் சாப்பிடக்கூடிய ஒரு கூட்டம், சைவம் மட்டும் சாப்பிடக்கூடிய கூட்டம் இருக்கிறது. இப்போ சைவம் சாப்பிட்றவரும் அசைவம் சாப்பிட்றவரும் ஒரு ஃப்ரெண்டு, நண்பர்னு வச்சுக்கிடுவோம். அப்போ என்ன செய்கிறாருன்னா, சைவம் சாப்பிட்றவரை கூட்டிகிட்டு போய் விருந்து கொடுக்குறாரு. என்ன விருந்து கொடுக்குறாரு? அவர் சாம்பாருக்கு அதான் கொடுப்பாரு. சைவம் சாப்பிட்றவர் வந்து என்ன அசைவம் சாப்பிட்றான்னு வைங்களேன், என்னை கூட்டிகிட்டு விருந்து வந்தாருன்னா என்ன விருந்து கொடுப்பாரு? அவர் சாம்பார் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு ஏதோ தருவார். நான் சாப்பிட்டு வந்துட்டேன். சரி, நான் விருந்து கொடுக்குறேன் அவருக்கு. நான் வந்து என்ன செய்வேன்? பிரியாணி சாப்பிடுவேன், அது சாப்பிடுவேன், எல்லாம் சாப்பிடுவேன், செக்ஷன் 65 வச்சு வாங்காண்டா அவர் ஒத்துக்குருவாரா? ஏன்டா என்னை மதிக்கிறா இருந்தால் நான் சாப்பிட்ற உணவு நீ கொடுப்பியா? நீ சாப்பிட்றது எனக்கு தருவியான்னு கேட்பறா இல்லையா? அவர் சாப்பிட மறுத்துடுறாரு. நான் வந்து ஒரு ஐயர் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறாரு, அவர் விருந்து கழிச்சிட்டு போய் நான் பலவிதமான முட்டை மீன் வறுவலை எல்லாத்தையும் வைத்து சாப்பிடுங்க, இதான் நாங்கள்லாம் விரும்பி சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய நிலை என்னவா? நட்புன்னு எடுத்துக்கொள்வாரா? அவர் வந்து அதை வேறு மாதிரி எடுத்துக்கொள்வாரா? அவர் ஏற்றுக்கிற முடியாது. ஏன்னு கேட்டால் அசைவம் சாப்பிட்றவனுக்கு சைவம் அசைவம் எல்லாம் ஓகே, அவனுக்கு பஞ்சாயத்தே கிடையாது. சைவம் சாப்பிட்றவனுக்கு இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு லிமிட் அவனுக்கு இருக்குது. அவன் ஒரு வட்டத்தை போட்டு கொண்டு இருக்கிறான். இவனுக்கு வட்டம் இல்லை. அப்போ வட்டம் இல்லாதவங்க எல்லாத்தையும் சாப்பிட்றது, உன் சாம்பார் நான் சாப்பிட்டேன்ல, என் பிரியாணி நீ சாப்பிட்னு கேட்க முடியுமா? உன் சாம்பாரை சாப்பிட்டேன்னு சொன்னால் என் பாலிசியில் உள்ளது சாப்பிட்டேன். நான் பிரியாணியும் சாப்பிடுவேன், நான் சாம்பாரையும் சாப்பிடுவேன், எனக்கு அந்த பாலிசி கிடையாது. அதே மாதிரி வந்து நீனும் சாப்பிட்னு கேட்க முடியுமா? அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு இறைவனை வணங்குறவங்க வந்து அதை தாண்டி வரமாட்டாங்க. பல இறைவனை வணங்கும் போது நாகூர் ஆண்டவரை சேர்த்துக்கிறோங்க, அதையும் சேர்த்துக்கிறோன்றீங்க. நீங்கள் வந்து இப்போ நாகூர் ஆண்டவராக வணங்கிட்டு போவோம், ஏசா எதையும் வணங்கிடுவோம், எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோன்னு வந்துடுவாங்க. ஏன்?
அவங்க வந்து பிராடாக இருக்கிறார்கள், கடவுள் கொள்கையில் வந்து ஒரு பரந்த ஒரு தன்மையில் இருக்கிறார்கள். அவங்களுக்கு எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் இந்த கடவுள் நம்பிக்கையில் சைவ மாதிரி இருக்கிறோம். முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கையில் எப்படி இருக்கோம்னு கேட்டால் இதுதான், இது இல்லை அப்படின்னு இருக்கும் பொழுது அதை வந்து நாங்கள் செய்கிற மாதிரி செய்யணும்னு சொல்லுவது வந்து சைவ உணவுக்காரனுக்கு பிரியாணி திங்க வற்புறுத்துகிற மாதிரி உள்ளது அப்படின்னு விளங்கி, முஸ்லீம்கள் அவங்க ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க, அவங்க நம்பிக்கை நம்ம மதிக்கணும், நம்ம நம்பிக்கை நம்ம இருந்துக்கிடுவோம் அப்படின்னு எடுத்துக்கொண்டோமே. ஆனால் நமக்கு அந்த கசப்பாக வருது, முஸ்லீம் இப்படி தான் இருப்பாங்கன்னு முடிஞ்சு வச்சுக்காத. அடுத்து என்னென்னு கேட்டால்